22 weeks pregnancy, cervical length 2.9 centimeters இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் சஸ்டன் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் அ ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட். வஜைனலாக எடுத்திருக்கீங்க, cervical ஸ்டிச் வேணுமா? ஓகே, ஸோ நான் சொல்கிறேன், சர்விக்ஸ் ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா நார்மல் லெங்த் ஆஃப் த சர்விக்ஸ் நிறைய வீடியோஸில் ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன். ஒரு வீடியோவில் cervical length எப்படி மெஷர் பண்ணுவோன்னு போட்டிருக்கேன். நார்மல் லெங்த் ஆஃப் த சர்விக்ஸ் வந்து anything above 3 centimeters considered okay. Even above 2.5 ஒரு ஓப்பன் ஆகாத வரைக்கும் it's considered fine. Less than 3 centimeter ஒரு 2.7, 2.8 ன்னு வரும்போது it's a borderline thing. Above 3 னா இன்னும் நிம்மதியாக இருக்கலாம். இதில் 3 ways you can treat it. 1 with progesterone. இப்போ நீங்கள் எடுத்துக்கிற progesterone, that is number 1. Number 2 இல்லைனா ஸ்டிச், cervical stitch. யூஸ்வலாக நம்ம வந்து cervical stitch எப்போ போடுவோம்னா ப்ரீவியஸாக எதான ஹிஸ்ட்ரி 5 monthsல மிஸ்கேரேஜ் ஆகிற மாதிரி இருந்தால் முன்னாடியே நம்ம போட்டுருவோம். இல்லை மூணாவது பெசரி, ஒரு அரபின் பெசரின்னு சொல்லுவோம். ஒரு டோனட் மாதிரி இருக்கும், ஒரு வடையில் டோனட் மாதிரி, அதில் ஒரு டெனிகாய்ட் ரிங் மாதிரி ஒரு நடுவில் ஒரு ஹோல் இருக்கும். அண்ட் அந்த இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி உள்ள யூட்ரஸ் மவுத்குள்ளே அந்த ஹோல்குள்ளே வர மாதிரி விட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம்னா ஒரு நெகட்டிவ் சக்ஷன் கிரியேட் ஆகிடும். ஸோ நம்மளோட யூட்ரஸ் மவுத் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த 3 விதத்துலையுமே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுக்கலாம், ஸ்டிச் போடலாம், பெசரியும் போடலாம். இதில் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ரையர் ஹிஸ்ட்ரி. வெறும் ஒரு லெங்த் வச்சு மட்டும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. சிங்கிள்டனா ட்வின்ஸான்னு பார்க்கணும். உங்கள் டாக்டர் எந்த ப்ரொசீஜரில் கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு பார்க்கணும், பெசரியா இல்லைனா ஸ்டிச்சா. ஸோ எது உங்கள் டாக்டர் கம்ஃபர்டபுளாக இருந்து உங்கள் ஹிஸ்ட்ரியை பார்த்து சொல்கிறாங்களோ ப்ளீஸ் டூ கன்சிடர் தட் ஆஸ் அ ட்ரீட்மெண்ட்.